ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் இது இருக்கிறவங்களுக்கு என்ன சிம்டம் மெயினாக வருதுன்னா, கையை மேலே வரைக்கும் இப்படி தூக்குனா வலி வருது, கையை சைடில் கொண்டு போய் இப்படி மேலே வரைக்கும் தூக்குனாலோ கீழே போடுறப்போ வலி, கையை பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி, இந்த மாதிரி வருது. அப்புறம் இந்த மிட் ஆஃப் த ஆர்ம் இந்த இடத்துல வலி வருது, சில சமயம் இது ஃபுல்லாகவே வலி வருது. இந்த மாதிரி வலி வர்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. அது எதனால் வருது அப்படின்னு காரணம் கேட்டால், ரொம்ப மெயினான காரணமாக என்ன இருக்குதுன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா சுகர் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும். என்ன கொடுக்குன்னா, ஜாயிண்ட்டை பாதிக்கும், பல்லை பாதிக்கும், ஸ்கின்னு தோலை பாதிக்கும் சுகரு. அப்புறம் தோல் பாதித்து தோலில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் யூரினரி இன்கான்டினன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துரும். அதை தவிர பக்கவாதம் வர வைக்கலாம், ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம், இல்லை ஆம்புடேஷன், கை விரல் எடுக்கிறது, கால் விரல் எடுக்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் தான் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ். ஜாயிண்ட்டில் தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன், நீர் கோர்த்துக்கிறது, நீர் கோர்த்துட்டு ஜாயிண்ட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைஞ்சிடுறது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இது 180 டிகிரி, இது 360 டிகிரி இப்படி சுற்றுற அளவுக்கு நம்ம கை ஃப்ரீயாக இருக்கணும். அதில் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியுது, பெயின் இல்லாமல் இருக்க. அதை வலியும் கொடுத்து உள்ள நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி 180 டிகிரி வர வேண்டிய ரேஞ்ச் ஆஃப் மோஷனை 90ஆவோ 120 140ஆவோ, இல்லை சில சமயம் 70 தான், சில சமயம் 90 டிகிரிக்கு மேலே போகாது, சில சமயம் இவ்வளோ வரும் 160 வரும், ஆனால் 180 போகாது. அப்புறம் இப்படி 360 இந்த மாதிரி ஈஸியாக சுத்த முடியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்டக்ஷன், இந்த ரொட்டேஷன், இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இதை பாதிக்கும். அப்புறம் ஃப்ளெக்ஷனையும் பாதிக்கும். இந்த மாதிரி வந்துடுறவங்களுக்கு உண்மையிலேயே எக்ஸசைஸ் மட்டும்தான் இதுக்கு மெயின் தீர்வாக இருக்குது. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். எக்ஸசைஸ் ப்ராப்பராக இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா போதும், டோட்டலாக க்யூர் ஆயிடுவீங்க. அந்த வலி இருக்கிற ஏரியாவில் 10லேருந்து 15 நிமிஷம் ஐஸ் பேக்கு கூட வைக்க வேணாம், ஐஸை துணியில் போட்டு அந்த துணியை கையால் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. நல்லாவே பெயினும் குறையும், ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஐஸ் ஓரளவுக்கு ஒரு 5% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் எக்ஸசைஸ் தான் மிச்சம் 95% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸில் டோட்டலாக சரியாயிடும். எக்ஸசைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணணும். நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது, உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ், மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்டில் படுத்து குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்த்தையும் பண்ணி கடைசி ஆக ஆக வெயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில், இல்லை மணல், இல்லை வெயிட் கஃப் வச்சு 1 kg 2 kg மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் வச்சு தூக்கி அந்த இந்த டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு லேட்ரல், டெல்டாய்டு போஸ்டீரியர், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் இதையெல்லாம் இந்த ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். சரி, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வருமானு கேட்டால், சில சமயம் கழுத்தெலும்பு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ, இல்லை டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கு, டிஸ்க் புல்லாப்ஸ், ஜவ்வு விலகிறது, இல்லை பிரேக்கியல் நியூரல்ஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். சில சமயம் சின்னதாக காயாகி கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டை தூக்கிட்டீங்க, இல்லை ஒரு விளையாட்டு விளையாடுறப்போ பளிச்சுன்னு ஆச்சு, இல்லைன்னா பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போகிறப்போ பளிச்சுன்னு ஆச்சுன்னா, அந்த சின்ன காயம் கூட உள்ள சீ பிடிச்ச மாதிரி, வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ள சீ பிடிச்சி ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைச்சி இப்படி பண்ணலாம். இப்போ இதுக்கான எக்ஸசைசஸ் ஒரு 2-3 எக்ஸசைஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால், சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே 10 to 15 மினிட்ஸ் ஐஸ் பேக் வச்சுடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 ஹேண்டையும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காது வரைக்கும் மேலே தூக்கி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் ரைட் சைட் ஹேண்டை ஜஸ்ட் இப்படி நீட்டிட்டு அதே மாதிரி காது வரைக்கும் கொண்டு போயிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி லெஃப்ட் சைட்
ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் காது வரைக்கும் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸில் வச்சுட்டு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு செட்டுங்கிறது 7 தடவை பண்ணுங்கள். அது மாதிரி 3 செட்டு 21 தடவை கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்.